என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? உங்க பேரு? மணி. சரி. எனக்கும் எங்க ஒய்ஃபுக்கும் சின்ன பிரச்சனை. சும்மா இது மாதிரி மொபைல் வச்சுருந்தேன். இந்த மொபைல் அடிக்கடி எங்களுக்கு ரிப்பேர் ஆகும். என்ன அப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல மட்டும் சொல்லி இப்படி வாங்கி போட்டு வச்சிட்டாங்க மேடம். அதுக்கு ஒரு அடி அவங்கள அடிச்சிட்டேன். இப்ப என்ன சொல்ல வரீங்க? சின்னதா அடிச்சேன் சொன்னீங்க. சின்னதா ஏன் முடி அவங்க எதுக்கு அடிச்சீங்க? மொபைல் வச்சிட்டாங்க மேடம். இல்ல உண்மையை சொல்லுங்க. தம்பி, என்ன கோபப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? என் நோக்கம் அது இல்லைங்க, மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். 14 வருஷம் கழிச்சு மொபைல் கெட்டதுக்காக எல்லாம் சண்டை வராது. மணிக்கு மேல பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க, அவரு கூட போயிடுவாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா காலைல வருவாங்க. என்ன தலைவரே, டீச்சர் நட்ட கலட்டி விட்டு போயிட்டாளா? இப்ப சண்டை வந்து இவங்க வந்து வேற ஒருத்தவங்க கூட குடும்பம் நடத்துறாங்க. இவங்க அம்மா வீட்டுக்கு போல. நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுங்களா? 15 வருஷம் குடுத்தனம் பண்ணோம், திடீர்னு ஒரு நாளைக்கு சண்டை போட்டுன்னு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க கூட குடும்பம் நடத்துறாங்க. உண்மையா வரல, நம்ப முடியறது இல்ல. இப்பவும் சொல்றேன், அவங்க 100% உண்மைதான் பேசுவாங்க எங்க ஒய்ஃபு. அதே மாதிரி 100% நானும் உண்மை தத்துல போய் உண்மை சொல்லி எனக்கு எந்த லாபம் இல்ல. போய் சொல்றதுனால எனக்கு நஷ்டமா கிடையாது. என் ஒய்ஃபு அவங்க. மறுபடியும் சொல்றேன், மை ஒய்ஃப். ஏன் இவ்வளவு டயர்டா இருக்கீங்க? உட்கார்ந்து பேசுவோமா? எல்லாம் பேசுறது எல்லாமே அசிங்கமான வார்த்தை தான். இந்த 15 வருஷம் சேர்ந்துதான் வாழ்ந்தீங்களா? ஏமா தைரியமா இருக்க வேண்டாமா? இப்படி பயந்தா எப்படி? பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். நஷ்டமோ பிரிஞ்சு போய் திரும்ப வந்து சேர்ந்து எல்லாம் ஆயிடுச்சு. ஐயோ அப்படி சொல்லாத. இப்போ அவரை விட்டு விலகிறதுக்கான அப்படி என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தது? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. பண்ணிருந்தாங்க, நான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அவர் கூப்பிட்டாரு, என்னால முடியாது, நான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் சொல்லிட்டேன். அதோட அன்னில இருந்து பேசுறதே இல்ல. சாப்பாடு நான் செஞ்சு வச்சா சாப்பிடறது கிடையாது. எல்லாமே நானே சாப்பிட்டு ஹோட்டல்ல வேணும் கொடு சாப்பிடுவாரு. 3 வேளையும் ஹோட்டல்லயே சாப்பிடுறியா? ஒரு வேளைதாம்மா ஹோட்டல்ல சாப்பிடுறேன், மீதி 2 வேளை பார்சல் வாங்கி வச்சு நீ வீட்டுல சாப்பிடுறேன். அவங்க எல்லாமே உண்மைதான் சொல்லுவாங்களா? உண்மைதான் சொல்லுவாங்க, போய் பேச மாட்டாங்க. அப்ப இப்ப சொன்னதெல்லாம் உண்மைதான். எதுல இப்ப இதுவரை 1-2 உண்மைதான், மத்ததெல்லாம் உண்மை கிடையாது. அதான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாய், இது நார வாய். அப்ப நீங்க பொய்ய பேச மாட்டாங்க சொன்னீங்க. அதான் மேடம் இப்போ இங்க வந்து போய் பேசுறாங்க. அப்படிதான் இருந்தவங்க அவங்க போய் பேச மாட்டாங்க, உண்மைதான் பேசுறாங்க. ஆனா அதுல 1-2 சொன்னதுல உண்மைதான். எதெல்லாம் உண்மை எதெல்லாம் போய்? அவங்க சொல்றது எல்லாமே பொய் தான் மேடம். 200 ரூபாய் கொடுக்கறாரு, மாத்தி மாத்தி பேசக்கூடாது. புரியல. காசு நான் கொடுக்கறேன், எப்படி அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சதுக்கு காரணம் என்ன? மேடம் நான் எங்கனால வந்து இப்போ நான் சத்தியமா அடிச்சு சொல்லுவேன். அடி வாங்கின எனக்கு எல்லாமே மறந்து போச்சுல்ல. இப்ப எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நீ நான் வாங்கி தர, நீ குடிச்சுதான் ஆகணும். இது நான் என் கையால குடல் குழம்பு இட்லி வாங்கி தருவேனா? நீ மொச்சக்கு 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 சாப்பிடலாம். சீ வேண்டாம். சாப்பிடணும். வேண்டாம். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. நோ ரெஃப்ரி, அவன் தான் போய் சொல்றான். அவன் தான் போய் சொல்றான் ரெஃப்ரி. அவ சொல்றான்ல, அதுக்கு பதில் சொல்ல, அவங்களுக்கு பதில் சொல்ற. ஒரு நாள் ட்ரிங்க்ஸிங் பண்ண மாட்டேன், ஸ்மோக்கிங் பண்ண மாட்டேன். நீங்க பேசுறத நம்புற மாதிரியே இல்லையே. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஒண்ணும் தெம்பில்ல. எப்படி மேடம்? ஆயிட்டாவ மேடம்
டேய் அவன் செத்துட்டான்டா. டயர்ட் ஆயிட்டா. இவர் வந்து கேரக்டர் அசாசினேஷன் தான் பண்றாரு வந்து உட்கார்ந்ததுல இருந்து. போன் பண்றானா ஒரு முறை எடுத்து எங்க அண்ணன் பேசுறதுக்கு டேய் யாரா பேசுறா உங்க அப்பன்டா பேசுறவேன்றானா. நான் தான்டா உங்க அப்பா பேசுறேன். நான் தான்டா உங்க அப்பா. ஆனா தெலுங்கு போட டைட்டில் விடுறேன். பேசாத. இன்னல்டா சண்டே வரது எதுக்கு பேசாத. எங்க அண்ணனுக்கு ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல கூட பேசினா மறந்துட மாட்டானா. எங்க அண்ணனுக்கு வீட்ல எல்லாரும் சொல்றதுன்னா மேடம் வாங்கிடாங்க. டயர்டா இருந்தா சௌந்தர்யா. ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது. பிச்சு புடியா பிச்சு. ஆனா நாத்தனார் வந்த உடனே தெம்பு வந்துருச்சு சண்டை போடுறதுக்கு. எங்க அண்ணன் பிடிக்கலையா மேடம் இப்பதான் பிடிக்கலையா எங்க அண்ணன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுலயே நீ போய் சொல்றேன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாம் சொல்ல மேடம் சத்தியமா மேடம். நோ மேடம் வீட்ல தங்க மாட்டாங்க மேடம். என்னடா சொல்ற? நைட் 11 மணிக்கு எங்க பொம்பளை வெளிய போவாங்களா? எங்க போவீங்க 11 மணிக்கு? ஏயா போகும்போது அவசரம் முடிச்ச மாதிரி எங்க போறீங்க கேக்குற அசிங்கமா இல்ல? சோ போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. அப்ப வரும்போது எங்க இருந்து வருவே? ஆஹா என்ன தெரியாது மேடம் அது எனக்கு. நான் இவன் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டான் பொண்டாட்டிய. நான் போகவா வெளிய? என்னடா என்ன மிரட்டறீங்க? பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நீங்க இப்படி பேசுனீங்கன்னா நான் வெளிய போயிடுவேன். போய் என்ன தூர வர போறீங்களா? நல்லா இவங்க பேசுங்க. ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை? How do I tell you? உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? நீ விடுவாடி. எங்க அப்பா எங்க அம்மா என் தம்பி என் தங்க. நான் தான் தனியா ரூம் எடுத்துருக்கேன். என் ரூம்ல தான் அம்மா தங்கி இருக்காங்க. ஆடா எங்க அப்பா சூப்பர். வெற்றி 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 நாங்க ஜெயிச்சிட்டோம். இவர் சொல்றாரு நான் தான் தனியா ரூம் எடுத்துட்டு இருக்கேன். அங்க வந்து இவங்க வந்து தங்குறாங்களாம். என்ன சொன்னாரு? எங்க அப்பா அம்மா எல்லாரும் எங்க கூட தான் இருக்காங்க சொன்னாங்க. Definitely. What nonsense you are talking? அப்புறம் இல்ல அப்பா இறந்து 6 வருஷம் ஆச்சு சொன்னாரு. ஆத்தா எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. நம்ம கலாச்சாரம் எப்படி தெரியுமா? சொந்த கூட பிறந்த அண்ணனா இருந்தா கூட தனியே இருந்தா எல்லாவும் பாத்துப்பா. தங்கச்சியை கூட கொண்டு போய் வச்சுக்க மாட்டாரு. இல்ல மேடம் அதுதான் நம்ம கலாச்சாரம். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. தேவையில்லாம வந்தீங்க என்ன சிக்கல்ல மாட்ட விட்டீங்க. இப்போ நல்லா இருங்க. ஹலோ அட பாவிகளா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. பொய்க்கு மேல பேச. உனக்கு என்னமா பிரச்சனை? மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரணும்னு சொல்றான். ஓ மை காட் இந்த காலத்து பொண்ணுங்களா 2 o'clock வர சொல்றாங்க. நான் பேசல மேடம். சௌந்தர்யா what is your problem? What you want? What's your problem? கேப்பி கருத்து. ஓ சொந்தம் சொல்றீங்க 15 வருஷம் சித்தப்பாக்கு சித்தப்பாவோடு தங்கச்சியோடு பேத்தியோடு பையன் சொந்த அண்ணன் சொல்றீங்க. என்னங்க அது? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அண்ணனாவே இருக்கட்டும் இல்லனா புருஷனோட இருக்கணும் இல்லனா ஊர்ல அம்மா கூட இருக்கு இல்லையா தனியா வீடு எடுத்து உழைச்சு சாப்பிடணும். நல்லவங்க டைலாக் ரீச் ஆகும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும். இப்போது உனக்கு ரீச் ஆச்சு. நான் நினைச்சா பண்ணலாம். சோ ஆனா பண்ண மாட்டேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி வணக்கம். வரட்டா.